Assalamualaikum and welcome to Ramnath Kaimanam. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் செஞ்ச பெப்பர் முஷி கிராஃப்ட் வந்து இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி பர்த்டே டெக்கரேஷனுக்காக. இது என்னோடய சன் பர்த்டே டெக்கரேஷனுக்காக செஞ்சது. இன்றைக்கி வீடியோ ஒரு பர்த்டே ப்ரிப்ரேஷனும் ஒரு பட்டர் கேக் ரெசிப்பியும் பார்க்க போகிறோம். அப்படியே அந்த பட்டர் கேக் செஞ்சு எப்படி அசெம்பிள் பண்ணி டெக்கரேட் பண்ணுன்றதையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, பர்த்டேக்கு முன்னாடியே கிஃப்டெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பர்த்டே கிஃப்ட் வந்து இந்த தாஜ்மஹால் தான். இது வந்து மினி பிளாக்ஸ், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பிளாக்ஸ். ஒரு 4000 பீசஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு 1 வீக் போல் ஆச்சு. நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டனால பர்த்டே முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதோட ஒரு குயிக் கிளிம்ஸ் பார்க்கலாம். இந்த கேக்கோட டெக்கரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மாவு 1.5 கப், பட்டர் 250 கிராம், முட்டை 5, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மில்க் 50 ml, சுகர் 1 கப்பு. சுகர் வந்து நான் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன், 3/4 கப்பு. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவையும் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு அன்சால்ட்டட் ஓ சால்ட்டட் எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணால் உப்பு சேர்க்க தேவையில்லை. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடக்கூடாது. இப்போ பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் சாஃப்டாகும், சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணலாம். நான் இந்த ஹோல் கேக் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி வந்து 3 டைம்ஸும் ஒரு சாக்லேட் கேக் பேட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கேக் செய்யணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை டைம்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் அதோட கலர் சேஞ்ச் ஆகி பேல் ஒயிட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஓரத்தெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கணும். இந்த மிக்சர் கலர் நல்லா ஒயிட் ஆகும் தான் நம்ம எக்கை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்கு ஒன்றா சேர்க்கணும். ஒன்று சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தான் இன்னொன்று சேர்க்கணும். நம்ம எக் சேர்க்குறப்ப பிரிஞ்சு கொஞ்சம் தனியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. எக் சேர்த்ததுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்டரை. இப்போ வந்து நம்ம ஹேண்டில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இடையிடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நம்ம மாவும் மில்க்கும் ஆல்டர்னேட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் திரும்ப கொஞ்சம் மாவு அப்படியே ஆட் பண்ணி ஃபுல்லாக மாவு முடிகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேன் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். நல்லா பட்டர் தடவி வச்சுக்கலாம் பேனில். பேக்கிங் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் பேன்னால் நான் யூஸ் பண்ணல. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 180 செல்சியஸில், 180 டிகிரி செல்சியஸில். ஃபுட் கலர் வேணும்னா இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். நான் 2ஆக பிரித்து ஒரு பேட்டர் மட்டும் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேப் பண்ணி நம்ம அவனில் வச்சிடலாம். இது வந்து 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கூட டைம் வச்சுக்கலாம். இது அதே பட்டர் கேக்கில் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸ் செஞ்சு இன்னொரு கேக் உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு வந்து அந்த பட்டர் கேக்கை வந்து நான் சின்னதாக உதுத்தி விட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் ஆட் பண்ணி கண்டென்ஸ் மில்க் சேர்த்து சின்ன பால்ஸ் ஆக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேனில் நான் ஏற்கனவே செஞ்ச அந்த ஒயிட் பேட்டரும் கூட சாக்லேட் கேக் பேட்டரும் சேர்த்து நடுவில் வந்து அந்த நான் செஞ்ச பால்ஸ் வச்சுருக்கேன். இதையும் திரும்ப பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது நான் 2 செஞ்சேன், அது ஒரு 2 கேக் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், கேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணி சாக்லேட் கனஷ் பண்ணி சைடில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ டெக்கரேஷனுக்கு நான் வந்து ஃபாண்டன் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஃபவுண்டன் நான் ரெடியாகவே பிளாக் கலர் ஃபவுண்டன் வாங்கினனால அதை ஈஸியாக யூஸ் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் ஒயிட் வாங்கினாலும் கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு நான் கிளிட்டர் பவுடரும் யூஸ் பண்ணியிருந்தேன், எடிபிள் கிளிட்டர் பவுடர். அவ்வளோதான். இந்த டெக்கரேஷனோட ஒரு கிளிம்ஸ் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பிளானெட்ஸ் டெக்கரேஷனுக்காக நம்ம ஏற்கனவே செஞ்சோம்ல அந்த கேக் வச்சு பால்ஸ் மாதிரி, அதே மாதிரி சின்ன சைஸ் செஞ்சு ஃபவுண்டனில் கவர் பண்ணி யூஸ் பண்ணேன். கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நான் பிளாஸ்டிக் பவுல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அவ்வளோதான். கேக் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. அந்த உள்ளே வச்ச பிளானெட்ஸ் மாதிரி இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். கட் பண்ணப்போ இப்படி தான் இருந்தது. நம்ம கட் பண்ணும்போது இடையில ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இது தான் அந்த கேக் தாஜ்மஹால் ரெடியானது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.